இப்போ என்னுடைய லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போறேன். இந்த வெள்ளை பூண்டு குழம்பு அதற்கு ஏற்ற மாதிரி பூண்டு குழம்பு சொன்ன உடனே தாங்க ஞாபகத்துக்கு வருது. எங்க அம்மா வந்து மாசத்துக்கு 2 டைம் பூண்டு குழம்பு வச்சிருவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதிகமா அம்மாவோட சமையல் தான் கத்துக்கிட்டனால அம்மாவை பத்தி சொல்றேன். எனக்கு வந்து அம்மா வந்து இறந்துங்க 13 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்பா இறந்து வந்து 9-10 வருஷம் பக்கம் ஆச்சுங்க. எல்லா கோயிலுக்கு அதிகாலையிலேயே போயிடுவாங்க. குழந்தைகளுக்கு எல்லாமே அடிக்கடி பீன்ஸ் கேரட் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. பீன்ஸ் வந்து அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குங்க. அதுவும் இல்லாம கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது ஊறுகாய் போட்டு கொடுடான்னு சொல்லி என் கணவர் வந்துங்க 4 மாங்காய் வாங்கிட்டு வந்தாரு. கிளிமூக்கு மாங்காய் தாங்க வாங்கிட்டு வந்தாரு. கோமாங்காய் பழுக்க வச்சு நாங்களே 3 மாங்காய் சாப்பிட்டுட்டோம். அவர் ஊறுகாய்லாம் போட்டு தரல. பாருங்க, இந்த மாதிரி தட்டிக்கும் போது சுலபமா பூண்டு உரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியான வேலை. எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. பூண்டு வந்து சளி சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே ரொம்ப தீர்க்க உகந்ததா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது. வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ என்னுடைய லஞ்ச் காம்போ தாங்க பார்க்க போறேன். இந்த லஞ்ச் காம்போல நான் என்னென்ன செய்ய போறேன்னு பார்த்தா வடிச்ச சாதம், வெள்ளை பூண்டு குழம்பு, அதற்கு ஏற்ற மாதிரி பரங்கிக்காய் பாசிப்பருப்பு போட்ட கூட்டு, பீன்ஸ் கேரட் பொரியல், உடனடி தக்காளி ரசம், இதாங்க செய்ய போறோம். சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே முன்னமே தயார் செய்து வச்சுட்டேங்க. பூண்டு வந்து 1/4 கிலோ பக்கம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ உலை கொதிச்சிருச்சுங்க. அரிசி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணியா சேர்த்திக்கலாம். இப்போ பூண்டு குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளி எல்லாமே வதக்கி அரைச்சிக்கலாங்க. இந்த பூண்டு குழம்பு வந்து எங்க அம்மா செய்யற மெத்தட்ல தாங்க செய்யறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். அம்மா வந்து முழுசாவே தக்காளி போட்டு வதக்கிடுவாங்க. நான் சீக்கிரமா வதங்கணுன்ட்டு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி சேர்த்திக்கலாம். பூண்டு குழம்பு சொன்ன உடனே தாங்க ஞாபகத்துக்கு வருது. எங்க அம்மா வந்து மாசத்துக்கு 2 டைம் பூண்டு குழம்பு வச்சிருவாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அம்மா வந்து எங்களுக்கு பெரிய குடும்பங்கிறனாலங்க வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கி சேர்த்து அரைச்சுதான் வைப்பாங்க. நான் வந்து ஒவ்வொரு சமயங்க சின்ன ஃபேமிலி, நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறனாலங்க வெங்காயம் பூண்டு பழெல்லாம் வதக்கி விட்டு மிளகாய் பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு புளியை கரைச்சி விட்டு அந்த மாதிரி மெத்தட்லயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொஜ்ஜாட்ட வர மாதிரி புளிக்குழம்பாட்ட பூண்டு குழம்பு வைப்பாங்க. அம்மா வந்து இந்த மாதிரி மெத்தட்ல தான் வைப்பாங்க. ஒவ்வொரு சமயம் கொஞ்சம் 2 நேரத்துக்கு ஆகிற மாதிரி பூண்டு குழம்பு தேவைங்கும் போது நான் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்வேங்க. இதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அம்மா இந்த பூண்டு குழம்புலையும் கூட ஒரு 2 சில்லு தேங்காய் சில்லையும் கூட அரைச்சி விட்டு கூட செய்வாங்க. நான் வந்து தேங்காய் சில்லு இதில் அரைச்சி சேர்த்துக்கலைங்க. எப்போ பார்த்தாலும் சும்மா அம்மான்னு சொல்றேன்னா அம்மா சமையல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எதனால அடிக்கடி அம்மா மெத்தட்ல செய்யறேன்னு சொல்றேன்னா அதிகமா அம்மாவோட சமையல் தான் கத்துக்கிட்டனால அம்மாவை பத்தி சொல்றேன். எனக்கு வந்து அம்மா வந்து இறந்துங்க 13 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்பா இறந்து வந்து 9-10 வருஷம் பக்கம் ஆச்சுங்க. யாராலையும் அம்மாவோட இடத்த ஃபில் பண்ண முடியாதுங்க. அவங்க கொடுக்குற அந்த அன்பு, அரவணைப்பு, பாசம், நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஃப்ரெண்டா போய் A to Z விஷயம் அம்மா கிட்ட தாங்க பகிர்ந்துக்க முடியும். ஒரு நண்பர்களை விட அம்மா தாங்க ரொம்ப ஒஸ்தி நான் சொல்லுவேன். ஏன்னா எங்க அம்மா அவ்வளோ ஃப்ரெண்டா எங்க கிட்ட பழகுவாங்க. எதுனாலும் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா எங்க அம்மா கிட்ட தாங்க போய் சொல்லுவான். 2வது அப்பாட்டு சொல்லுவோம், அம்மா நீ வந்து அப்பாட்டு சொல்லுமா அப்படிமா. அப்பா கிட்ட எடுத்துன்னா ரொம்ப ஃப்ரெண்டாலாம் பேச மாட்டாங்க. அப்பா இருந்தாருன்னா அந்த இடத்துலயே நாங்க இருக்க மாட்டோம். தனியா கொஞ்சம் தள்ளிதான் இருப்போம். அவ்வளோ மரியாதை கொடுப்போம். கொஞ்சம் பயம் கலந்த மரியாதை இருக்கும். அப்பா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. கசகசன்னு பேசக்கூடாது, அங்க இங்க அட்டை அடிக்கக்கூடாது, வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டுலதான் பொறுப்பா இருக்கணும். யாருக்கிட்டையும் அக்கம் பக்கத்துல பேசுறதோ பழகிறதோ இந்த நட்பா அங்க இங்க போறது இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிறதுக்கு அப்பா பிடிக்காது. வீடுண்டு வேலை உண்டு. அதே மாதிரி 4 பொம்பளை பிள்ளைங்கிற ஒரு கஷ்டமே அப்பா தெரியாம நல்லா பாசமா வளர்த்துனாருங்க. எங்களுக்கு கஷ்டம்னாலே என்னன்னே தெரியாது. என்ன பொருள் வேணுனாலும் அடுத்த நிமிஷம் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஆகட்டும், வீட்டுல மத்த ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அடுத்த நிமிஷமே அப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாருங்க. அந்த மாதிரி ரொம்ப பாசமா அப்பா பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தா பாரமா நினைப்பாங்க, எப்படி என்ன பண்றதும்பாங்க. அந்த மாதிரி சுடே தெரியாம நல்லா ஜாலியா ஒரு சந்தோஷமா வெளி உலகமே தெரியாம வளர்த்திட்டாருங்க. அதுதான் சொல்லுவேன். என்னோட வேலை எது இருக்கோ அதை செய்வேன். இருக்கிற புஸ்தகம், கதை புஸ்தகம் மாட்டும், மற்ற நார்மலா ஒரு வரலாறு கலந்த புஸ்தகம் மாட்டி இதை படிச்சுட்டே டைம் போனது தாங்க. டிவி பார்க்குற பழக்கம் இல்லாதனால இதுதாங்க. அதுக்குள்ள கரெக்டா 5 மணி ஆயிரும். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு கொஞ்சம் புஸ்தகம் படிக்கும் போது 5 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் சாயந்தரம் தீபம் வைக்கிற நேரமாச்சு எல்லாம் எந்திரிச்சு அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் டிஃபன் எல்லாம் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் டைமு. எனக்கு 27 வயசு இருக்கும் போதுங்க அம்மா தவறுனது. இப்போ எனக்கு 41 வயசு நடக்குதுங்க. 14-15 வருஷம் பக்கமே கணக்கு இருக்கும். இப்போ வரப்போற ஆகஸ்ட் ஆடி வெள்ளி 2வது வெள்ளிங்க. வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் 5 வாரம் எடுத்துக்கிட்டுங்க ஒவ்வொரு அம்மன் கோயிலுக்கு
போறது அம்மாவோட வழக்கம். தவறாம எல்லா கோயிலுக்கும் அதிகாலையிலேயே போயிடுவாங்க. தண்டு மாரியம்மன் கோவில், கோணியம்மன் கோவில், பத்ரகாளி அம்மன் கோவில், சமயபுரம் மாரியம்மன் கோவில், முத்துமாரியம்மன் கோவில் 5 கோயில் வச்சிருக்காங்க. அந்த 5 கோயிலுக்குமே 5 வாரம் ஆடி வெள்ளிக்கிழமை தினமும் போயிருவாங்க. வாரம் அந்த ஆடி வெள்ளிக்கு போயிருவாங்க. ஆடி அமாவாசை, ஆடி 18 தான் நாங்க சிறப்பா கொண்டாடுவோம். எங்க அம்மா இருந்திருந்தாங்க, உங்களுக்கு நிறைய பல ரெசிபிகள் போட்டு காட்டியிருப்பாங்க. அப்புறம் அம்மாவை வச்சு நிறைய வீடியோ நான் போட்டிருப்பேங்க. அந்த அளவுக்கு சூப்பரா எங்க அம்மா சமைப்பாங்க. அவ்வளோ ருசியா இருக்குங்க. ஒரு நாளும் கூட ஒரு சமையல் கூட அம்மாவது குறையே சொல்ல முடியாது. அதையெல்லாம் வீடியோ போட முடியலன்னு மிஸ் பண்றங்காட்டிக்கு இது சொல்றேங்க. இப்ப தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து அவங்கவுங்க 2 பேருமே கணவன் மனைவி வேலைக்கு போறனாலங்க நம்ம போய் ஒரு வீடியோ, ஒரு சமையல் வீடியோவோ மற்ற வீடியோவோ எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து நம்ம தொந்தரவுப்படுத்த கூடாதுன்னு தான் நான் வீடியோ எடுக்கலைங்க. மற்றபடி அம்மா இருந்திருந்தா சூப்பர் வீடியோ இன்னும் நிறைய எடுத்திருப்பேங்க. நானு பூண்டு குழம்பு சொன்ன உடனே அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்க. அதனாலதான் நான் இவ்வளோ அந்த 6 வருஷமா சேனல் நடத்துறதுல ஒரு நாள் கூட எங்க அம்மாவை பத்தி சொன்னதே கிடையாதுங்க. நான் வந்து அந்த துக்கத்தையும் கூட வெளியே காட்டிக்கிட்டது கிடையாது. நார்மலா தான் இருப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வழி இல்லாம சொல்ல வேண்டியதா போச்சு. இப்ப தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சுங்க. சூடு ஆற வச்சுக்கலாம். இப்ப பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க. இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்ப கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. லேசா செவந்து வந்துருச்சு. இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வதங்கிடுச்சுங்க. பீன்ஸ் கேரட்டு ஒரு 1/2 கிலோ பக்கம் வர மாதிரி எடுத்திருக்கேன். இது கூடவே காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே சிறிதளவு மஞ்சள் தூள் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். காய் நல்லா வேகட்டும். கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ சோறு நல்லா வெந்துருச்சுங்க. வடிச்சுக்கலாம். பரங்கிக்காய் கூட்டுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிக்கலாங்க. இதில் 2 சிலுக்கு கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பீன்ஸ் கேரட் பொரியலுக்குங்க தேங்காய் துருவி எடுக்கலைங்க, மிக்சி ஜார்லேயே அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அரசாணிக்காய் கூட்டுக்குங்க தாளிச்சு பிறகு நான் தேங்காய் சேர்த்திக்கிறேங்க. எங்கள் ஊரில் எல்லாமே அரசாணிக்காய் தாங்க நாங்கள் இதை சொல்லுவோம். நிறையா பேர் மஞ்சள் பூசணிங்கிறாங்க, அப்புறம் பரங்கிக்காய் நல்லா சொல்கிறாங்க. பரங்கிக்காய் சரியான வார்த்தையாக இருக்குங்க. ஆனால் நாங்கள் வந்து அரசாணிக்காய்னு சொல்லுவோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். கூட்டுக்கு அரைக்கும் போது 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. இப்போ தாளிக்கும் போது 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரசாணிக்காவை சேர்த்திக்கலாம். 1/2 கிலோ பக்கம் எடுத்துருக்கேங்க அரசாணிக்காய். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பீன்ஸ் கேரட் பொரியல் வெந்துருச்சுங்க. இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, சுண்டட்டும். குழந்தைகளுக்கு எல்லாமே அடிக்கடி பீன்ஸ் கேரட் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. பீன்ஸ் வந்து அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குங்க. அதுவும் இல்லாமல் கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அது போக கேரட்டில் வந்து கண் சம்பந்தமான நோய்களை சரி செய்யறதுக்கு அதிகப்படியான சத்துக்கள் இருக்குங்க. ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. இந்த கேரட் வந்து நம்ம பொரியலாக செய்து கொடுக்கலனாலும் கூட அவங்களுக்கு ஜூஸாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரியாணி, புலாவ் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சா அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி கேரட்டை சேர்த்தியும் கூட கொடுக்கலாங்க. இப்போ தண்ணி வற்றிடுச்சுங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரசாணிக்காய் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சுங்க. இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்திக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வேக வச்சதை சேர்த்தாச்சுங்க. இது கூடவே தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்திக்கலாம். கூட்டுலேயே தண்ணி இருக்கிறனாலங்க நான் அதிகமாக தண்ணி சேர்த்திக்கல. தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்திட்டு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டால் சரியாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு பத்தலைங்க, உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள். இப்போ சாப்பாடு, பீன்ஸ் கேரட் பொரியல், அரசாணிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு தயாராகிடுச்சுங்க. மாங்காய் ஊறுகாய் அப்பப்போ போட்டு வைப்பேங்க. உடனடி மாங்காய் ஊறுகாய் ஒரு 5-6 நாள்லேயே எங்கள் வீட்டில் தீர்ந்துருங்க. ரொம்ப நாளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஒரு பாட்டில் ஊறுகாய்னாலும் 5-6 நாள் அப்பாவும் பையனும் தீர்த்துருவாங்க. என் பையன் கூட கொஞ்சம் அளவாக தாங்க சாப்பிடுவாங்க. அவங்க அப்பா தான் ஊறுகாய் பிரியர்.
ஊறுகாய் போட்டு கொடுடான்னு சொல்லி என் கணவர் வந்துங்க 4 மாங்காய் வாங்கிட்டு வந்தாரு. கிளிமூக்கு மாங்காய் தாங்க வாங்கிட்டு வந்தாரு, கோமாங்காய். அதில் நான் 3 மாங்காய் வந்துங்க நல்லா கொஞ்சம் பழுக்க வச்சு நாங்களே 3 மாங்காய் சாப்பிட்டுட்டோம். அவர் ஊறுகாலாம் போட்டு தரல. சரி கடைசியாக ரொம்ப பொக்குன்னு போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு வேணுங்க அவரே வழி இல்லாமல் நீங்கள் இதையும் விட்டா சாப்பிட்ருவீங்க, எனக்கு ஊறுகாய் தான் வேணும் போட்டு கொடுங்கன்னு சொல்லி அவரே இந்த ஊறுகாய்க்கு உண்டான மாங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி கொடுத்தாருங்க. நான் வழி இல்லாமல் போட்டு வச்சேங்க. பாருங்க காலையில தான் போட்டு வச்சேன், அதுலயே பாதி ஊறுகாய் காணா. இது ஒரு 2 நாளைக்கு தாங்க வரும். பாக்குறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் வரும். இது வந்து வேலைக்கு போறவங்கன்னா ஒரு வாரத்துக்காவது வச்சுக்குவாங்க, லஞ்சுக்கு எடுத்துட்டு போய். எங்க வீட்டுல 2 நாளைக்கு தாங்க வரும். பாருங்க வடிச்ச கஞ்சி கூட எனக்கு கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து கஞ்சி கலந்து வச்சிருக்கேங்க. இப்ப சமையல் செய்யும் போதே இடையில இந்த கஞ்சியை குடிச்சு முடிச்சிருவேங்க. அந்த காய்ச்சி உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்கு வேண்டிதான் நான் ரிஸ்க் எடுத்து காட்டுறேன். நல்லா டேஸ்டா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உடனடி தக்காளி ரசத்துக்கு தேவையானது அரைச்சிக்கலாங்க. சின்ன சைஸில் 3 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இதுலேயே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 பூண்டு பல். விருப்பப்பட்டால் கொஞ்சம் தனியாக கூட சேர்த்திக்கலாங்க. மல்லி நான் இதில் சேர்த்திக்கலாம் இன்னைக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதுலேயே சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ரசத்துக்கு அரைச்சாச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ தக்காளி ரசத்தில் இருக்கிற புளிப்பு சுவையை சரியாக இருக்கிறனாலங்க நான் புளி சேர்த்திக்கல. நீங்கள் புளிப்பு சுவை பத்தலை கொஞ்சம் புளி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ பச்சையாக அரைச்சி விட்டுருக்கிறனாலங்க கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். பச்சை வாடை கொஞ்சம் போன பிறகு நம்ம தாளிதம் சேர்த்திக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிதம் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு வெடிக்கிறது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்திருக்கேன். இப்போ ரசத்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது பச்சையாக அரைச்சி விட்டனால கொதிச்சு சேர்த்திக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ நொரக்கட்டி வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். பாருங்கள் தாளிதம் சேர்த்து பிறகு நல்லா கொதிச்சு வரும்போது சட்டுன்னு ஆஃப் செய்திடலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, ஆஃப் செய்துட்டேன். சூடு அரிச்சுங்க. வெங்காய தக்காளி வதக்கி வச்சதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, குழம்பு பொடி தாங்க. சாம்பார் பொடியை தாங்க நான் குழம்புக்கு சேர்த்திக்குவேன். இப்போ குமிஞ்ச மாதிரி 3 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டு குழம்புக்கு தேவையான வெங்காய தக்காளி எல்லாமே வதக்கினதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கனால புளிப்பு சுவை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். அதே மாதிரி பூண்டு பல் உரிச்சு வச்சதை வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டு குழம்பு செய்யும் போதுங்க பூண்டு உரிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை தாங்க. நான் வந்து சுலபமாக இருக்கிறதுக்கு பூண்டு தட்டி உரிச்சு எடுப்பேன். அந்த மெத்தட் தாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிச்சன் டிப்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பூண்டு எடுத்துட்டுங்க இந்த மூக்கு பகுதி பாருங்க, இந்த நுனி பகுதியை நம்ம இந்த மாதிரி லேசாக தட்டிக்கணும். தட்டினா உங்களுக்கு நல்லா உரிச்சு எடுக்கிறதுக்கு சுலபமாக இருக்குங்க. சீக்கிரமாக உரிச்சு எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி தட்டிக்கும் போது சுலபமாக பூண்டு உரிச்சு எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியான வேலை. எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இப்போ பூண்டு வதக்கிறதுக்குங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். பூண்டு குழம்பு, புளிக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாமேங்க நல்லெண்ணெயில் செய்துக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமங்க கொஞ்சம் கூடுதலாகவும் நல்லெண்ணெய் விட்டு செய்யணும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டாலும் கூட நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது 1 வாரம் பக்கமே நம்ம வச்சு சாப்பிடலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டு போகாது. அது எண்ணெய் காஞ்சிச்சுங்க, பூண்டு வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு பல் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டிருக்கேங்க. ஏன்னா 2 நாளைக்கு குழம்பு தேவைப்படுதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி தான் செய்து வைக்கிறேங்க. இன்னைக்கு சாட்டர்டே லஞ்சுக்கு செய்துட்டு இருக்கேங்க. நாளைக்கு சண்டேங்க. இந்த பூண்டு குழம்பு மிச்சம் வச்சு நாளைக்கு சாப்பிடும்போது டேஸ்டா இருக்குன்னு என் கணவருக்கு தனியாக எடுத்து வச்சிருவேங்க, அவருக்கு தனியாக எடுத்து வச்சிருவேன். ஏன்னா நானும் என் பையனை நான்வெஜ் செய்து சாப்பிடும்போது அவருக்குன்னு தனியாக குழம்பெல்லாம் வைக்க வேண்டியதில்லைன்னு இந்த குழம்பையே அவருக்கு கொடுத்து தாட்டிடலாம். அந்த நாளை அது கூட கொஞ்சமா ஏதாவது ஒரு பொரியலோ கீரையோ கூட்டோ செய்து கொடுத்துக்கிட்டா போதும், சமாதானம் ஆயிக்குவாருட்டு இந்த குழம்பு கொஞ்சம் கூடுதலாகவே வைக்கிறேங்க. பூண்டு பல் லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. அப்போ பூண்டு ஓரளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும். ரொம்பவும் சுருண்டி செவந்து வர அளவுக்கு வதக்க வேண்டியதில்லை. நார்மலாக செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க பூண்டு இந்த மாதிரி லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கிட்டோம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
மரச்செக்கு நல்லெண்ணெய்னால இந்த மாதிரி நுரை வந்துட்டே இருக்குங்க. அதில் லேசாக ஈரப்பதம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நுரை வந்துட்டே இருக்குன்னு கடையில் நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க. அந்த இதுதான் உங்ககிட்ட சொல்கிறேன். பூண்டு வதக்குனதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே சிறிதளவு உளுந்து. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூடவே ஒரு 20 to 25 வெந்தயம். குறைவாக போட்டுக்கணும், ரொம்ப அதிகமாக போடக்கூடாதுங்க தாளிக்கிறதுக்கு. இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, 20 to 30 சின்ன வெங்காய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச விழுதாக சேர்த்திக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு புளித்தண்ணியை எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டுங்க. கொதிக்க விட்டுட்டு உங்களுக்கு புளிப்பு சுவை பத்தலைன்னா கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி காரம் பத்தலைனால இப்போ குழம்பு தூளோ இல்லாட்டி மல்லித்தூள் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலைனாலும் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டு, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு கொதிச்சுட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டு பூண்டு பல் வதக்கி வச்சதை இது கூட சேர்த்திக்கலாம். அது கூடவே பக்கத்துலேயேங்க 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு பால் பாயசம் என் பையனுக்கு செய்யறதுக்கு ரெடி செய்து எடுத்து வச்சிருக்கேங்க. பாருங்க, 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக வேக வச்ச பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதையும் சேர்த்திக்கலாம். காய்ச்சின பால் கூட தாங்க சேர்த்திருக்கேன். கொதிக்க வச்ச பால் தாங்க. இது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு மசிச்சு சேர்த்திருக்கேன். பாதி எண்ணெய் வந்து முழுசாக சேர்த்திருக்கேங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ குழம்பு வந்து தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதிச்சு பச்சை வாடை போயிடுச்சுங்க. இப்போ வந்து பூண்டு பல் வதக்கி வச்சதை சேர்த்திக்கலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, இதுலேயே கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி, திராட்சை, 2 பாதாமை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இப்போ பால் நல்லா கொதிச்சு வருதுங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இனிப்புக்கு நான் இன்னைக்கு நார்மல் சர்க்கரை தாங்க சேர்த்துக்கிறேன். இது கூட வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாயாசம் தயாராகிடுச்சுங்க. நான் அளவாக என் பையனுக்கு அளவாக 1 டம்ளர் வச்சேங்க. இப்போ இறக்கி வச்சிடலாம். 5 நிமிஷத்தில் பூண்டு குழம்பு தயாராகிடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை வெல்லமாக கொஞ்சம் சேர்த்திக்கலாம். எங்கள் அம்மா சேர்த்த மாட்டாங்க, ஆனால் எனக்கு பிடிக்குமே. நான் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திருக்கேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, தேவையான பக்குவத்துக்கு நல்லா திக்காக வந்துருச்சு. இறக்கி வைக்கும் போதுங்க மண் சட்டி சூட்டுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் சுண்டிக்கும். பூண்டு குழம்பு செய்யறதுனாலங்க பூண்டு பற்றி எனக்கு தெரிஞ்ச சில பயன்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேங்க. பூண்டு வந்து சளி சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே ரொம்ப தீர்க்க உகந்ததாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது, புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்காகட்டுங்க, குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஏற்றதுங்க. அடிக்கடி உணவுல வந்து பூண்டு சேர்த்திக்கும் போதுங்க கூந்தல் வளர்ச்சிக்கும் கூட நல்லதுங்க. ஒரு சிலர் வந்து முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முடி உதிராம இருக்கிறதுக்குங்க சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் உணவுல சேர்த்திக்கும் போது சரியா இருக்கும். இப்போ பூண்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன், இறக்கி வச்சிடலாம். இப்போ சமையல் செய்து முடிச்சிட்டேங்க. பார்க்கலாம். வடிச்ச சோறு, பீன்ஸ் கேரட் பொரியல், அரசாணிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு, வீட்டில் செய்த உடனடி மாங்காய் ஊறுகாய், 1 டம்ளர் அளவுக்கு என் பையனுக்கு பாசிப்பருப்பு பால் பாயசம் செய்து வச்சிருக்கேங்க. பூண்டு குழம்பு பாருங்க, கூடுதலாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. உடனடி தக்காளி ரசம், ஸ்டவ் வந்து லேசா ஈரக்காட்டன் துணியில தொடச்சு விட்டுட்டேங்க. கொஞ்சமா சமையல் செய்யற பாத்திரங்கள்லாம் இருக்குங்க. இதை கழுவி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சனிக்கிழமைங்க. என்னுடைய லஞ்ச் காம்போ வந்து செய்து முடிச்சிட்டேங்க. இது வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே முறையில செய்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.